ஒரு அழகான தோட்டத்துல குட்டி எறும்புகள் வாழ்ந்து வந்தது. எறும்புகள் எல்லாம் காலையிலிருந்து நண்பர்களோட சேர்ந்து தானியங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு சுறுசுறுப்பா வரிசையா நடந்து போயிட்டு இருந்தது. அதே தோட்டத்துல மரத்தடியில ஒரு வெட்டுக்கிளி வேலையே செய்யாம சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருந்தது. ஏன் இவ்வளோ வேலை செய்றீங்க, வந்து என் கூட விளையாடலாமே அப்படின்னு சொன்னது வெட்டுக்கிளி. எறும்பு சிரிச்சுக்கிட்டே, இப்ப உழைச்சாதான் எதிர்காலத்துல சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லிச்சு. வெட்டுக்கிளி எறும்பு சொன்னத கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருந்தது. சில நாள் கழிச்சு மழை ஜோரா வந்துச்சு. வெட்டுக்கிளி குளிர்ல நடுங்கி போயிட்டாங்க. சாப்பிட கூட உணவே கிடைக்கல, தங்குறதுக்கு கூட இடமே இல்லை. ஆனா எறும்பு முன்னாடியே சேமிச்ச தானியத்தோட பாதுகாப்பா இருந்தது. வெட்டுக்கிளி எறும்பு கிட்ட போய், மன்னிச்சிடு, நான் சோம்பேறியா இருந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் உணவு தான் அப்படின்னு கேட்டுச்சு. எறும்பும் நல்ல மனசோட வெட்டுக்கிளிக்கு உணவு தந்து 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் வெட்டுக்கிளி. நீங்களும் என்ன மாதிரி சோம்பேறியா இருக்கக்கூடாது நண்பர்களே. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், ஃபோன் பார்க்க வேண்டிய நேரத்தில் ஃபோன் பார்க்கணும். எனி டைம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.